ஒரு பெரிய கிண்ணத்தில் பொரி எடுத்துக்கோங்க. இன்னொரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் இந்த பொரியை நல்லா நனைச்சி எடுத்துக்கோங்க. ஊற வைக்க வேண்டாம். நனைச்சி நீங்கள் தண்ணியை பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஒரு கடாயில் கொஞ்சமாக நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சதும் ஒரு பச்சை மிளகாய், உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, நான் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. அது வதக்குனதுக்கப்புறம் ஒரு தக்காளி, அதையும் நல்லா பொடிசு பொடிசாக கட் பண்ணி வதக்கிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு வேர்க்கடலை அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்தது மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, இதையும் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பொரி அதில் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை, ஒரு காஞ்ச மிளகாய், இதை நம்ம மிக்ஸியில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அதையும் சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணி எடுப்போம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் நமக்கு ரெடி. தேங்க்யூ.